ஹாய் ஜான்சி, எப்படி சாப்பிடாத குழந்தைகளை சாப்பிட வைப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் இதுதான். என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அது சாப்பிட மாட்டேங்குது, இது சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி. சோ எப்படி அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது, ஏன் குழந்தைங்க சாப்பிடுறது இல்ல, சாப்பிடலைன்னா நம்ம என்ன செய்யணும், இத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிற இளம் தாய்மார்களுக்கு வர்ற சந்தேகம், ஏன் என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறது. குறிப்பா ஃபர்ஸ்ட் 6 மாசம் வரைக்கும் குழந்தைய ஈஸியா வளர்த்திடுறாங்க. குருடி கூட பிள்ளைய வளர்த்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 6 மாசம் வரைக்கும் என்ன கொடுத்தாலும் அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல பசி எடுத்தா அழுவும், நம்ம பால் கொடுப்போம், சரியாயிரும். 6 மாசம் வரைக்கும் பொதுவான பிரச்சனைகள் வர்றதில்ல. அப்படி 6 மாசத்துக்குள்ள அந்த குழந்தை பால் குடிக்கல அப்படின்னா வயிற்றுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், பூச்சி தொந்தரவுகள் இருக்கலாம். அது டாக்டர் பார்த்தாவே கரெக்டா அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. தேவைப்பட்டா நீங்க மோஷன் டெஸ்ட் எடுத்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பூச்சி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சொட்டு மருந்து கொடுப்பாங்க. கொடுத்தாலே உங்களுக்கு ஓகே, குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிரும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு அது வரைக்கும் சாலிட் ஃபுட் அவ்வளவா நீங்க கொடுக்க மாட்டீங்க, மில்க் தான் குடிப்பீங்க. ஆனா 5 மாசம் 4 மாசம் ஆகும்போது சாலிட் ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை தள்ளதான் செய்யும். அது இட்ஸ் அ நேச்சுரல் பினாமினா ஃபார் ஆல் பேபிஸ். அந்த சாலிட் ஃபுட் அதை முழுங்குற சக்தி வளர்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாக்க உந்தி உந்தி தள்ளி அந்த குழந்தை அந்த சாப்பாட்டை ஒரு அவர்ஷன் காட்டும். புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 நாள் 3 நாள் ஈவன் ஒரு 10 நாள் கூட நீங்க ட்ரை பண்ண வேண்டி இருக்கலாம். அது முதல்ல முழுங்கி பழகணும் அந்த குழந்தை. அது முழுங்கி பழகிருச்சுன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் சாப்பிட்டுக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட் பட்டோட growth ஃபர்ஸ்ட் 6 months அவ்வளவு growth இருக்காது. ஆனா 2வது 6 monthsல பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த 2வது 6 monthsல அதுக்கு பல்லு வளரும். அதனால பல்லு வளரும் போது அது கொஞ்சம் வலி இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் சரியா சாப்பிடாம இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும்போது பொதுவா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி எப்படின்னா, நம்ம நிறைய சாப்பிட சாப்பிட நம்ம குடல் பெருசாயிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பான்ஷன் பலூன் மாதிரி தான் அது. அதே நம்ம அதிகமா சாப்பிடாம விட்டோம்னா அது அப்படியே சுருங்கி போயிடும். அதனால நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டாதான் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், வெயிட் போட்டுருவாங்க. அதே போலதான் பேபிஸ்க்கும் அந்த குடல் ஏதாவது ஒரு இல்னஸ்னாலயோ அல்லது ஏதாவது டீத்திங் இந்த மாதிரி பிரச்சனைனால அது சாப்பிடாம விட்டுருச்சுன்னா ஒரு 10 நாள் அந்த குடல் கொஞ்சம் சுருங்கிரும். அதுக்கப்புறம் சாப்பிடுறது கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பொறுமையா ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த குடலை பழையபடி விரிய வச்சு நிறைய சாப்பிட வைக்க முடியும். அந்த ஸ்டேஜ்ல குழந்தை தவறும் போது என்ன ஆகும், இந்த அழுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள போகும். கண்டிப்பா பூச்சி வயிற்றுல வரும். அந்த பூச்சிக்கு எனக்கு நேச்சுரல் ரெமடி எல்லாம் தெரியல. அது பொதுவா பாத்தீங்கன்னா 1 year 2 year பேபிக்கு நான் எந்த ஃபுட்டுமே சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். நீங்க எப்பவுமே டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏதாவது பூச்சி மருந்துகள் கொடுத்து வயிற்றுல இருக்க பூச்சியை வெளியேற்றினீங்கனாலே போதும், குழந்தைக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். அதே போல சாப்பிடல அப்படின்னா ஏதாவது சாப்பாடு ஒத்துக்காம அதுக்கு வயிற்று வலி ஒரு டைம் வந்திருக்கலாம், நமக்கே தெரியாது, அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது. சோ அது ஒரு பயம் மாதிரி அது மனசுல ஃபார்ம் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இதுவே 1 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கும், சாப்பிடவே சாப்பிடாது, பல்லு 2யும் அப்படியே பூட்டிக்கும் குழந்தை. நம்ம இடிச்சுதான் ஊட்ட வேண்டி இருக்கும் அந்த நேரத்துல. ஆனா காரணம் என்னன்னா ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகமாயிரும். குழந்தைக்கு சாப்பாட்டு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். சோ அந்த நேரத்துல நம்ம சாப்பாடு என்னதான் கொடுத்தாலும் அது விளையாடிட்டே தான் இருக்கும், சாப்பிடாது. ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்குங்க, குழந்தைக்கு போதுமான கெலோரிஸ் கண்டிப்பா அதுவாவே எடுத்துக்கும். சாப்பிடல அப்படின்னு நீங்க நினைப்போம், ஆனா அதுக்கு போதுமான கெலோரி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை ஃபீல் பண்ணுது. அதனாலதான் அது சாப்பிடுறது இல்லை. அந்த பிரெயின் எப்ப அந்த கெலோரிஸ் குறையுதோ அப்ப அது பசிங்கிறத ஏற்படுத்தி சாப்பிட வச்சிரும் அந்த குழந்தைய. அது நேச்சுரலான ஒரு விஷயம். நாம அது புரிஞ்சுக்கிறது இல்லை. என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அப்படிதான் நம்ம ஃபீல் பண்றோமே தவிர போதுமான உணவு அதுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம உணர்றது இல்லை. அந்த அடம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நல்ல ருசியான உணவுகள் தான் சாப்பிடணும், அப்படி அது பிடிக்காது, சில உணவுகள் பிடிக்காது, அது வேண்டான்னு தள்ளும், இது வேண்டான்னு தள்ளும், இதுதான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்கும். அந்த குழந்தை தன்னுடைய அறிவை காட்டுது அந்த நேரத்துல. நம்ம இப்படிதான் நம்ம சாப்பிடணும், இப்படிதான் இது பண்ணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் போது நம்ம பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபீலிங்ல சந்தோஷத்துல அது அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி அது வாயை பூட்டி வச்சுக்கும். ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு மிக்சியில அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு வேலை மிச்சம் அப்படிங்கறதுனால. பொதுவா குழந்தைக்கு எது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ உங்க உணவு பழக்கத்துல அதை அப்படியே குழந்தைக்கு 1 வயசுக்கு மேல கொடுக்கலாம்.
ஆனா வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா கொடுக்கணும். ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு எல்லாமே நாங்க கொடுப்போம். ஈவன் மட்டன் சிக்கன்ல இருந்து எல்லாமே நாங்களாம் எங்க ஃபேமிலியில கொடுப்போம். என்னன்னா அது நல்லா நசுக்கி விட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகிற மாதிரி பார்த்து கொடுக்கணும். எக் கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். அந்த ஹெல்தி ஃபுட் அப்படின்னு இல்ல, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை வந்து நீங்க சாப்பாடு ஒரு வயசுக்கு மேல கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எடுத்தனே ஹெவியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு ஹாஃப் கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபுல் கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து பழக்கப்படுத்துங்க. நம்ம என்ன உருவாக்குறோமோ அந்த பழக்கம் தான் கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்கும். இப்ப வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் ஊட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மிக்சியில அடிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது மெண்டு சாப்பிடறதுக்கு சோம்பல் பட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் வேணும்னு கேட்கும். என் குழந்தை மிக்சியில அடிச்சு கொடுத்தாதான் சாப்பிடுது, ஏன் வந்து பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகும்போது தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த பழக்கத்தை வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல கரெக்டான பழக்கத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த வயசுல ஃபீடிங் பாட்டில் ஸ்டாப் பண்ணுமா, ஃபீடிங் பாட்டில் ஸ்டாப் பண்ணணும். இந்த வயசுல தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணுமா, தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணணும். இந்த வயசுல வந்து விரல் சூப்பர பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுமா, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும். இந்த மாதிரி உங்க வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்வைஸ் கேட்டு கரெக்டான ஏஜ்ல கரெக்டான இது வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே போல நீங்க 1 இயருக்கு மேல வந்து பால் வந்து குடுக்கிற மாதிரி இருந்தா சிப்பர் டம்ளர் இருக்கும், அந்த உறிஞ்சர டம்ளர், அந்த மாதிரி வச்சு குடிக்காத குழந்தைக்கு அப்படி கொடுங்க. ஸ்பூன்ல வச்சு ரொம்ப இடிச்சு ஊத்துறது, சங்கடையில ஊத்துறது, இந்த மாதிரி நம்ம குழந்தைய கொடுமைப்படுத்தினோம்னா ஃபுட்டுனாலே ஏதோ கொடுமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதோட மனசுல வந்து பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிடறதுக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கும் நமக்கு. அதே போல என்ன சாப்பிடலாம், ஏன் பசி எடுக்கிறது இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து என்னன்னா ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட மோஸ்ட்லி கம்பேர் பண்றாங்க. பக்கத்து வீட்டு குழந்தை இவ்வளவு குண்டா இருக்கு, நம்ம குழந்தை ஒல்லியா இருக்கு. அந்த ஒல்லி குண்டு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பர்த் வெயிட்ட வச்சுதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அது வந்து டாக்டர் ஒரு சார்ட் கொடுப்பாரு. உங்க குழந்தை பிறக்கும் போது 2 கிலோ இருந்ததுன்னா ஒரு வயசுல இவ்வளவுதான் இருக்கும், 8 கிலோ தான் இருக்கும், 10 கிலோ தான் இருக்கும் கணக்கு இருக்கு. இதே உங்க குழந்தை பிறக்கும் போது 4 கிலோ இருந்ததுன்னா ஒரு வயசுல அது 12 கிலோ இருக்கும். இந்த மாதிரி வந்து டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சார்ட் கொடுப்பாங்க. அது பர்த் வெயிட்ட பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட லீன், குண்டு, ஒல்லி இதெல்லாம் வருதே தவிர அந்த குழந்தை சாப்பிடறது இல்ல அதனால என் குழந்தை ஒல்லியா இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமே தப்பானது. இன்னொரு விஷயம் வந்து ஹெரிடிட்டி. நீங்க வந்து சின்ன வயசுல ஒல்லியா இருந்தீங்கன்னா உங்க குழந்தையும் ஒல்லியா தான் இருக்கும். பாப்பா குண்டா இருந்தா தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கம்பேர் பண்ணி மனசு விட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அதுதான் வந்து நல்லது. குழந்தைக்கு பசி எடுக்காததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம குழந்தைய வந்து சின்ன வயசுல இருந்தே டிவியை பார்த்துட்டு கார்ட்டூனை போட்டுட்டு அப்படியே உட்கார வச்சு பழக்கிட்டோம்னா கண்டிப்பா பசி எடுக்காது. அதை வந்து ஆக்டிவா விளையாட விடுங்க. அது நல்லா உருண்டு பிறண்டு சட்டையை அழுக்காக்குற வரைக்கும் அந்த ஒரு வயசு தாண்டி அது நல்லா நடக்க ஆரம்பிச்ச குழந்தையா இருந்ததுன்னா நல்லா விளையாடணும். பக்கத்து வீட்டு குழந்தைங்க இருந்தா அந்த குழந்தைங்களோட நம்ம கண்காணிப்புல விளையாட விடலாம். நல்லா விளையாடுற குழந்தைக்கு நல்லா பசி எடுக்கும், கண்டிப்பா சாப்பிடதான் செய்யும். அதே போல ஒரு புது ஃபுட் வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது சாப்பிட மாட்டேன்னு மறுத்துச்சுன்னா ரொம்ப போட்டு திணிக்க கூடாது. நீங்க சரி விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதே ஃபுட்டை ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ அது நெகேட் பண்ணுச்சுன்னா ஒரு 2-3 டைம் அதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். எப்பவுமே அந்த குழந்தை வந்து ஒரு ஃபுட்டை சாப்பிடாமலே விட்டுறாது, கண்டிப்பா அது வந்து சாப்பிடதான் செய்யும். ஏன்னா அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னன்னா புது ஃபுட்டுனாலே ஏதோ ஒரு பூச்சாண்டி மாதிரி அது வந்து அப்படியே பயந்துக்கும். அந்த ஒரு புது ஃபுட்டை பார்த்தாலே ஒரு புது டேஸ்ட்டை பார்த்தாலே அது பயந்துக்கும். அம்மா நம்மளை இடிச்சு வச்சு ஊட்டிடுவா, ஆனா நம்ம வந்து இதை சாப்பிட முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளார வந்து அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. பொதுவா வந்து ஒரு பிரசவத்துல தாய் படுற கஷ்டம் தான் நமக்கு தெரியும். அந்த குழந்தை நசுங்கி கிசுங்கி வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது நம்மளால உணரவே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த குழந்தையோட வளர்ச்சியிலையும் நம்ம குழந்தை சாப்பிட மாட்டேங்குது நம்ம வந்து வருத்தப்படுறமே தவிர அந்த குழந்தைக்கு என்ன ட்ரபிள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது, அந்த தாயினால மட்டும்தான் முடியும். அடுத்தது டாக்டர்னால முடியும். டாக்டரோட உதவியோட கண்டுபிடிச்சுதான் நீங்க வந்து அதை பண்ணணும். அதே போல ஒரு ஃபுட்டு சாப்பிடல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா நான் சாக்லேட் தருவேன், இதை சாப்பிட்டீங்கன்னா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன், இந்த மாதிரி அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு 2 வயசு ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க கொடுத்து பழக்குனீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்தை லஞ்சம் மாதிரி. இப்படி நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் இப்படி ஒரு லஞ்சத்தை அது எதிர்பார்க்கும். அப்ப வந்து என்ன ஆகும்னா நீங்க சாக்லேட் கொடுத்தாதான் அந்த குழந்தை சாப்பிடலன்னா சாப்பிட மாட்டேன், அது எவ்வளவு பசி இருந்தாலும் அது பொறுத்துட்டு இருக்கும், ஏன்னா நமக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குமே அப்படிங்கறதுக்காக. அதனால அந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்து பழக்கிடாதீங்க. அப்படி பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா பின்னால நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. நேச்சுரலா சாப்பிடணும். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தை சாப்பிடலைன்னா கதை சொல்லி சாப்பிட வைங்க. நிறைய கதைகள், குட்டி குட்டி கதைகள், பாட்டி கதைகள்லாம் சொல்லுங்க. சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து சாதம் ஊட்டுங்க. நிலாவை காட்டி சாதம் ஊட்டின காலம் நம்ம காலமெல்லாம் இப்ப வந்து அந்த மாதிரியான கல்ச்சர்லாம் மாறிட்டு வருது. அந்த மாதிரி குழந்தைய வளர்த்துங்க. இன்னொரு விஷயம், 1 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க சாப்பிடும் போது குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு அதுக்கு ஒரு தட்டு கொடுத்து சாப்பிட வைங்க. அதையே சாப்பிட வைங்க. அது என்ன பண்ணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி நம்ம தாயை பார்த்து தான் பழகும். ஒவ்வொன்றும் அந்த குழந்தை வந்து தாயை பார்த்து நம்ம செய்யறதை அப்படியே ரிப்பீட் பண்ணும். அது வந்து கிளிப்பில்ல மாதிரி. சோ நீங்க எடுத்து சாப்பிடும் போது அம்மாவும் அப்பாவும் சாப்பிடும் போது கூட அந்த குழந்தைக்கு ஒரு தட்டு போட்டு அது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி உட்கார வச்சு சாப்பிட வைங்க. அது எவ்வளவோ சாப்பிட்டோம். அது நல்லா போட்டு அது என்ன பண்ணும், மெஷ் பண்ணும். அதாவது மூஞ்சி எல்லாம் பூசிட்டு கீழே எல்லாம் போட்டு கொட்டி கருத்தி எல்லாம் பண்ணி விளையாடும்.
விட்டுருங்க. அதை வந்து என்ஜாய் பண்ண விடுங்க. அந்த சாப்பாட்டை வந்து என்ஜாய் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். குழந்தை சாப்பிடலன்னு அழுவுறதை விட அதை கிளீன் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை அது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் எவ்வளவு சாப்பிடுதுன்னு பாருங்க. ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுங்க. அப்ப சாப்பிடலையா, அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அதை ஊட்டி விட்டு சாப்பிட வச்சு அப்படியே கொஞ்சம் அதை வந்து நைஸ் பண்ணி கொண்டு வாங்க. இப்படிதான் குழந்தை வந்து நம்ம வந்து பொம்மை இல்ல. நம்ம செய்யற மாதிரி நினைக்கிற மாதிரி எல்லாம் அதை மாத்தி நினைக்கிற மாதிரி எல்லாம் டர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு அது பொம்மையே கிடையாது. அதே போல சில குழந்தை குண்டா இருக்கும், சில குழந்தை ஒல்லியா இருக்கும். இன்னொரு விஷயம், அதுல முக்கியமான விஷயம் வந்து குழந்தையோட ஹைட். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ஹைட் இருக்காது, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அது வந்து ஹெரிடிட்டி. எந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கோ அது வந்து பாக்குறதுக்கு சப்பியா தெரியும். அதே போல எந்த குழந்தையெல்லாம் ஹைட்டா இருக்கோ பாக்குறதுக்கு லீனா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத வச்சு அந்த ஹெரிடிட்டில வர்றதான். அந்த பசித்தன்மை, ஒல்லி, குண்டு, சாப்பிடாது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஜீன்ஸ்ல வரக்கூடியதுதான் நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும். அதனால ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கண்டிப்பா நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. உங்க குழந்தை வந்து நீங்க சாப்பிட வைக்கிறதுங்கிறது அது தாயோடைய வித்தை. அதனாலதான் தாய்மைக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. அதனால அது தாயோடைய கையில தான் இருக்கு ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறது. ஒரு தாய்னால முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே கிடையாது அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு. கொஞ்சம் கதை சொல்லி கொஞ்சம் இது பண்ணுங்க. நல்லா விளையாட விடுங்க அந்த குழந்தைய. விளையாட பசி எடுக்காது. அதே போல குழந்தைய வந்து நல்லா குளிக்க வைக்கும் போது நீவி நல்லா குளிக்க வைங்க. நல்லா நீவி குளிக்கும் போது நல்லா தூக்கம் வரும் அந்த குழந்தைக்கு. நல்லா தூங்கி எந்திரிச்சா குழந்தை நல்லா சாப்பிட்டுக்கும். பொதுவா குழந்தைங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா பசி எடுக்காது. ஏன்னா அது வந்து சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆனாதானே அடுத்த உணவை சாப்பிடும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா கண்டிப்பா அது சாப்பிட்டுக்கும். அது சாப்பிடலைன்னா அதுக்கு பசி இல்ல, மந்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. வயிறு வந்து கட்டி போன மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயா ஸ்டூல்ஸ் வெளியேறணும். மோஷன் அப்படி வெளியேறல அப்படின்னா மலச்சிக்கல் குழந்தைங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல பெரியவங்க ஏதாவது மெத்தட ஃபாலோ பண்ணா அது தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா டாக்டர் கிட்ட கேட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு மலச்சிக்கல் இருக்கு, அதுக்கு ஏதாவது மெடிசின் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி மலச்சிக்கல் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க வந்து கொடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாய்க்கு பிறந்த 2 குழந்தை, ஒரு குழந்தை வந்து சப்பியா வளரும், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா லீனா வளரும். அது வந்து என்ன டிஃபரன்ஸ்? இப்ப எனக்கு வந்து என் பொண்ணு வந்து அவ்வளவு சப்பியா அவ்வளவு கியூட்டா இருப்பான், என் பையன் வந்து லீனா தான் இருப்பான். ஆனா வந்து ஹெல்த்தியா இருப்பான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவனுடைய ஜீன்ஸ்ல வர ஹெரிடிட்டி. ஒரே வளர்ப்பு தான், ஒரே தாய் தான். ஏன் வந்து என் பொண்ணை சப்பியாக்க முடிஞ்சது, ஏன் என் பையனை சப்பியாக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தையோடைய ஹெரிடிட்டி, அவனோட ஃபுட் ஹேபிட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அப்பா வழியை கொண்டு வரும், ஒண்ணு அம்மா வழியை கொண்டு வரும், ஒண்ணு வந்து தாய் மாமா வழியை கொண்டு வரும். நம்ம வந்து அதை கெஸ் பண்ணவே முடியாது. அந்த ஃபேமிலியோட ஹெரிடிட்டி வச்சுதான் அந்த குழந்தை வந்து குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது. எப்படியாவது குழந்தைய குண்டாக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா குழந்தை ஆரோக்கியமா இருந்து போதுமான எடை இருந்தா போதும். உங்க குழந்தை ஆரோக்கியமா இருந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் பெஸ்ட் பேபி உலகத்திலேயே. சோ உங்க குழந்தைக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.